ஆண்ட்ரியா பிளஸ் வெற்றிமாறன் அப்படிங்கிறப்போ நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்க படம் ஒண்ணு, ஆனா இப்போ உங்களோட காம்போல பிஹைண்ட் த கேமரால ஒரு படம் வருது. நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்க, ஆமாம், அஸ் அ ப்ரொடியூசரா நீங்க பிஹைண்ட்ல பேசிட்டு இருக்கீங்கல்ல, சோ நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த வடச்சென்னை 2 பத்தின டாக்ஸ் உள்ள போச்சா உங்களுக்கு மாஸ் டீம்ல? அதை பத்தி தான் எல்லாரும் இப்போ மாஸ் ப்ரோமோஸ் பண்ணாலும் சந்திரா சந்திரா தான் கத்திட்டு இருக்காங்க. எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் நிறைய வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், சார் நீங்க என்ன படம் பண்ணாலும் அந்த படத்துக்கு தான் வெயிட் பண்றாங்க. பட் இப்போ ஐ திங்க் ஃபைனலி அரசனன் ஒரு படம் பண்றாரு, அந்த வட சென்னை உலகத்துல இருந்து ஒரு கதை. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இருக்கலாம். மேம், இப்போ நீங்களும் வெற்றிமாறன் சாரும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கதையை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாராக இருந்தது அந்த படத்தில் அவர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எப்படி இருந்தது அந்த கதையை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட சொல்லும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எப்படி எடுத்துப்பார், இந்த கதையை ஓகே சொல்லுவாரா அப்படிங்கிறது? முதல்ல ஃபர்ஸ்ட் படம் அனல்மேலி பனித்துளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அந்த படம் ஐ டுக் இட் டு ஹிம் பிகாஸ் ஜென்யூன்லி எனக்கு தெரியும் அது அவர் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த கதையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் அ கேர்ள் ஹூ இஸ் ரேப்ட் அண்ட் ரேப் சாதாரண ரேப் கதை இல்லை, அது போலீஸ் ஆளுங்க பண்ணுற ஒரு க்ரைம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. ஸோ அது சும்மா டச் பண்ணால் வேற மாதிரி ஆகிடும்னு அந்த பயத்தில். ஆனால் கதை ஐ ஃபெல்ட் அது அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கதை அவர்கிட்ட எடுத்துட்டு கரெக்டாக லாக்டவுன் வந்துடுச்சு. ஸோ த ஃபில்ம் நெவர் காட் அ தியேட்ரிக்கல் ரிலீஸ். அது சோனி லிவ்ல தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோபி சார் கதை அவர்கிட்ட எடுத்தார், நான் அது எடுக்கல. அந்த கதை அவருக்கு சார்கிட்டே போனது. கோபி சார் வாண்டட் மீ டு ஆக்ட் இன் தட் ஃபில்ம். அப்போ என்னை கேட்டாங்க, நீ இது பண்ணால் நல்லா இருக்குமா, பண்ணுறியா? ஸோ ஐ said ஓகே. ஸோ அதுதான் ரெண்டாவது படம். பட் அந்த ரெண்டாவது படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை ஃபார் லாட் ஆஃப் சென்சர் இஷ்யூஸ். இட்ஸ் கொஞ்சம் சீரியஸ். ரொம்ப நான் பண்ண படத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சீரியஸான ஒரு படம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இது வந்தது. ஸோ நான் அவர்கிட்ட, சார் நான் எப்பவுமே 2 படம் ரொம்ப சீரியஸான படம் ப்ரொடியூஸ் பண்ணி, இது நல்ல ஜாலி ஹாப்பி ஜோனில் இருக்கு, ஃபார் அ சேஞ்ச் நீங்கள் இது கன்சிடர் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அண்ட் ஐ திங்க் அவருக்கும் அந்த டைமில் அவர் விடுதலை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் மைண்டும் ரொம்ப சீரியஸான மேட்டர்ஸில் இருந்தது. இந்த படம் அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அவரே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு தட் ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன். இட்ஸ் நாட் அ டிபிக்கல் வெற்றிமாறன் ஃபில்ம் கண்டென்ட் வைஸ். ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அவரோட ஸ்டாம்ப் இல்லை. ஆனால் அவருக்கு புதுசான நிறைய விஷயங்கள் இருக்கு இதில். ஸோ ஐ திங்க் ஹி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் அ யங் டீம். அண்ட் அவர் சொல்லியிருக்காரு, இதுலேருந்து நான் நிறைய கற்றுருக்கேன், அது அரசனில் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும்னு நாங்கள் பார்க்கணும். மேம், இதே சமயத்தில் நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இதே நேரத்தில் ஒரு ப்ரொடியூசராக நான் இனிமேல் எந்த படமும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த மாதிரி இருந்தது மனநிலை? அது இந்த படத்தால அதுக்கும் இந்த படத்துக்கு he is actually not a producer for this film. ஸோ நான் அவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போகும்போது ஐ செட், நீங்க இதுல காசு போடக்கூடாது, உங்க கிரியேட்டிவ் இன்புட்ஸ் தான் நமக்கு வேணும். ஏன்னா ஃபார் மீ தட் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் ஆசெட் ஆஃப் மிஸ்டர் வெற்றிமாறன். இதுதான் இல்லைங்களா, காசு யார் வேணா போடலாம், ஆனா அந்த கிரியேட்டிவ் இன்புட்ஸ் அவரால் தான் கொடுக்க முடியும். ஸோ திஸ் மூவியில் அதான் அவருக்கு மென்டார்னு டைட்டில் வச்சுருக்கோம். பிகாஸ் அவர் நிறைய கிரியேட்டிவ் இன்புட், ஸ்கிரிப்ட் டாக்டரிங், நிறைய நாட் ஃபார் மீ பட் ஃபார் விகர்ணன் ஆஸ் த டைரக்டர். விகர்ணனுக்கு ஒரு பெரிய மென்டார்ஷிப் கொடுத்துருக்காரு. விகர்ணன் யாரும் அசிஸ்ட் பண்ணாத ஒரு பையன். ஸோ அவருக்கு இந்த படத்தில் நிறைய ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹீ இஸ் ஒர்க்கிங் வித் த கைடன்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஆஃப் அ டைரக்டர். அண்ட் யார் அந்த டைரக்டர்? ஸோ ஐ திங்க் விகர்ணனுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான் மேடம்.